ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ தன்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இங்கே கொங்கு நாட்டில் 7 ஸ்தலம், 7 ஸ்தலத்தில் அவிநாசி முதன்மையானது. கொங்கு 7 ஸ்தலம்னு சொல்லுவாங்க. கொங்கு 7 ஸ்தலத்தில் அவிநாசி முதன்மையான ஸ்தலம். 1500 ஆண்டுக்கு முற்பட்ட கோவில் இது. கொங்கு நாட்டில் இது கொங்கு சோழர் காலம், ஹொய்சாளர் இவங்க காலத்தில் கட்டினது கோவில். இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடப்பட்ட ஸ்தலம் இது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒவ்வொரு ஸ்தலக்காக அப்படியே தரிசனம் பண்ணினே வரார். இந்த வழியாக வரும்போது ஒரு வீட்டில் மங்கள ஒளியும் ஒரு வீட்டில் அழுக சத்தம் கேட்குது அப்படின்னு விசாரிக்கிறார். என்னன்னு விசாரிக்கிறார். விசாரித்தோடனே பொதுமக்கள் இங்கே ஒரு ஏரி இருக்குது, தாமரை குளம்னு ஒரு ஏரி இருக்குது. அந்த குளத்தில் 2 பிராமண சிறுவர்கள் ஒரு 3 ஆண்டுக்கு முன்பு குளிச்சுட்டு இருந்துருங்காங்க. குளிச்சுட்டு இருக்கும்போது முதல்ல அவங்கள ஒரு பையனை முதல்ல ஒடுங்கிடுது. இன்னொரு பையன் பிழைச்சி வந்துடுறான். பிழைச்சி வந்த பையனுக்கு பூணூல் கல்யாணம் நடக்குது. 2 ஒத்த வயசுங்கனால பக்கத்து வீட்டு குழந்தைங்க, அதனால் தம்பையினும் இருந்தால் நடத்தியிருக்கலாம்னு சொல்லி வருத்தப்பட்டு பக்கத்து வீட்டு குழந்தை அப்பா அம்மா அழுதுன்னு இருக்காங்க. அதனால் ஒரு வீட்டில் மங்கள ஒளியும் ஒரு வீட்டில் அழுக சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பெற்றோர்களை வர சொல்லணும்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்ன உடனே அந்த பெற்றோர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்க்குற வராங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எம்பிரான் தோழன், அதனால் அவர் பார்த்த உடனேயே தன்னுடைய குறைகளை குறைகளை கூட சொல்கிறதில்ல. சுவாமியை பார்த்தோன்னா அவருக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதையை தான் செய்கிறாங்க. உடனே இப்போ ஏற்பட்ட தம்பதியருக்கு நான் குழந்தையை மீட்டு கொடுத்துட்டு அவிநாசிபுர தரிசனம் பண்ணுறதுன்னு நேராக ஏரிக்கரைக்கு போகிறாரு. 3 ஆண்டுக்கு மேலே ஆனதுனால அந்த ஏரியில் ஜலமே இருக்கிறதில்ல. முதல்ல இருந்த இடத்துல அந்த ஜலமே இருக்கிறதில்ல. உடனே சுவாமி மேலே எட்டான் மரக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிகம் பாட ஆரம்பிக்கிறார். 10 பதிகம் பாடுறார். பதிகம் பாட ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடக்குது. எட்டான் மரக்கேன் எளிமைக்கும் எம்பெருமானையே என்று துவங்கிய பதிகத்தை துவங்கி அப்படியே ஒவ்வொரு பதிகமாக பாடின்னு இருக்கார். பாடும்போது 4ஆவது பதிகத்தில் உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடரவா ஆதியும் மந்தமும் ஆயினாய் குறைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியை கரைக்கான் முதலை பிள்ளை தலை சொல்லு காலனே என்று சுவாமிக்கே ஆர்டராக தான் போடுறார். ஏன்னா சுவாமி எம்பிரான் தோழங்கிறதுனால அவருக்கு கொண்டு வர சொல்லு காலனே என்று தான் கேட்குறார் சுவாமியை. உடனே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் உடனே மலைகள் மேகங்கள்லாம் சூழ்ந்து மழை பெய்யுது. மழை பெய்தோடனே ஏரி நிரம்புது. ஏரி நிரம்பினோடனே அந்த முதலை அதில் உற்பத்தி ஆகுது. 3 ஆண்டு வளர்ச்சியுடன் அந்த முதல்ல அந்த குழந்தையை கக்கி கொடுக்குது. அந்த பூனலுக்கு தகுந்த வளர்ச்சியோட அந்த குழந்தையை முதல்ல கக்கி கொடுக்குது. இது ஒரு சுந்தரமூர்த்தி சுவாமியில் பாடப்பட்ட ஸ்தலம். மதுரை எம்பதிலிருந்து மாணிக்கவாசகர் பாடியிருக்கார். நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரியதன்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளை விநாசிப்பார் என்று மாணிக்கவாசகர் அருளியிருக்கிறார். சுவாமி ரொம்ப சுயம்பு மூர்த்தி. அம்பாள் மீனாட்சி அம்மனாட்ட இங்கே வளப்பாகம் அம்பாள். அதாவது சுவாமி அக்னிதாண்டம் ஆடும்போது சுவாமியை பிரிஞ்சிருந்த தோஷத்துக்காக அம்பாள் 1000 வருஷம் தபஸ் பண்ணுறான். அந்த தபசனுடைய பலனாக என்னுடைய பாகத்தை உனக்கு தரேன்னு சொல்லிவிட்டு அம்பாள் இங்கே வளப்பாகத்தில் இருக்கா. ரொம்ப விசேஷமான மூர்த்தி இங்கே. காசிக்கு வாசி அவிநாசி. காசியிலிருந்து சர்வேஷாமபி லிங்கானாம் ஸ்வயம் பாதாளவாசினாம் உத்தரே முக்திதா காசிம் தட்சிணே தகநாசினிம் அப்படின்ட்டு காசியிலிருந்து பாதாள மார்க்கமாக கங்கை வந்ததா இங்கே ஐதீகம். அதுக்கு துணையாக பைரவர் வந்ததா ஐதீகம். அதனால் காசிக்கும் அவிநாசிக்கும் இங்கே தொடர்பு இருக்குது. காசியிலேருந்து கங்கைக்கு துணையாக பைரவர் வந்ததுனால எல்லா கோயிலையும் வெளிப்பிரகாரத்தில் தான் பைரவர் இருக்கும். இந்த கோயிலில் தான் உள்பிரகாரத்தில் பைரவர் இருக்கும். ரொம்ப விசேஷமான மூர்த்தி பைரவர். இங்கே சுவாமி ஸ்வயம்பு மூர்த்தி. சதுர்யுகத்திலையும் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு தேவேந்திரோட வெள்ளையானை பூஜை வந்திருக்கு. ஐராவதம் பூஜை பண்ண ஸ்தலம், ராவனுடைய சகோதரி தாரகை பூஜை பண்ண ஸ்தலம், நாககன்னிகை பூஜை பண்ண ஸ்தலம். இந்த மாதிரி 12 சர்க்கங்கள் இருக்குது.
இந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒவ்வொருத்தரும் பூஜை பண்ண ஸ்தலம் இது. இங்கே வந்து பாதிரி விருஷம் தான் வந்து ஸ்தல விருஷம், பாதிரி மரம். இந்த பூ வந்து பங்குனி மாதம் மட்டும்தான் பூக்கும், காய்க்காது மரத்தில், பூ மட்டும்தான் பூக்கும். இந்த பூவினாலேயோ அந்த பாதிரி இலைனாலேயோ அர்ச்சனை பண்ணால் ஒரு 12 வாரம் 9 வாரம் அர்ச்சனை பண்ணால் கல்யாணமாகாத பெண்ணுங்களுக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அம்பாள் வந்து கருணை அம்பாள் வந்து பதிகம் கருணைதாசன்னு ஒருத்தர் பதிகம் அம்பாளுடைய கருணையந்தாதின்னு பதிகம், அபிராமிந்தாதியாருமே இங்கே கருணையந்தாதின்னு பதிகம் இருக்குது. கருவாய் இதித்த பொழுதே தொழுற்ற கலியகற்ற வருவாய் என்று உன் சன்னதி வாசலில் வந்தவருக்கு திருவாய் மலர்ந்து ஒரு வார்த்தை சொன்னால் முத்தும் சிந்துடுமோ உருவாய் நிறைந்த பெரும் கருணாகரத்துமையன்னு கருணதாசன் அந்த மாதிரி பதிகம் பாடியிருக்கார் நிறையா. அம்பாளுடைய பதிகத்தை பாடி 3 பிரதட்சணம் வரவளுக்கு குழந்தை பாக்கியம், விஷகடிகள் பாதிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து அம்பாளுடைய சாநித்தியம். மதுரை மீனாட்சி அம்மன் இங்கே வந்து பாதிரி அம்மன் சன்னதி வந்து தபஸ் போல வந்து முன்னாடி இருக்குது, தெப்பக்குளத்துக்கு ஆப்போசிட்டு உங்களுக்கு முன்னாடி இருக்குது. அதே மாதிரி உள்ள அம்பாள் வந்து அக்னிதாண்டவத்தினால பிரிஞ்சிருந்த தோசைக்காக அம்பாளுக்கு 1000 வருஷம் தபஸ் பண்ணதுனால வளப்பாகத்தை கொடுக்குறார். அதனால் அம்பாள் வந்து வளப்பாகத்தில் இருக்குது. சித்திரை மாதம் பூர்ண நட்சத்திரம் ரதோத்சவம் இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கும். 13 நாள் உற்சவம் வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும். அது இல்லாமல் மாசாந்திர கிருத்திகை பிரதோஷம், தேய்பிற அஷ்டமியில் பைரவர் வழிபாடு, மற்ற கிருத்திகை வழிபாடு, மற்ற எல்லா பூஜைகளுமே இங்கே சிறப்பாக நடக்கும். 17பட்டி கிராம மக்களும் இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக இங்கே கேட்பாங்க. கேட்கும்போதே கருணையாத்தா கோயில்னு தான் கேட்பாங்க. இங்கே மீனாட்சி அம்மனை கேட்குற மாதிரி அவிநாசப்பர் கோயில்னு கூட கேட்க மாட்டாங்க. அம்பாள் மீனாட்சி அம்மன் கோயில்னு இங்கே கேட்குறாங்க, அது மாதிரி கேட்குற மாதிரி இங்கே வந்து கருணையாத்தா கோயில்னு தான் கேட்பாங்க. கருணாம்பிகை கருணையாத்தான்னு சொல்லுவாங்க. அதனால் விசேஷமான ஸ்தலம். இங்கே வந்து எல்லா பிணிக்குமே இங்கே உண்டு. இங்கே வந்து 60ஆம் கல்யாணம், ஆயுஷோமங்கள், குழந்தைகள் கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு ஏதாவது பரிகார ஹோமங்கள் எல்லாமே இங்கே பண்ணுறது உண்டு. மற்றபடி இந்த சிவாலயத்தில் எல்லா பூஜைகளும் சிறப்பாக நடந்து வருது. 5 கால பூஜைகள் சிறப்பாக நடந்து கொண்டு காலையில் உஷக்காலம் 5 மணிக்கு ஆரம்பித்தா 5 மணிக்கு ஒரு கால பூஜையும், 8:30 மணிக்கு ஒரு காலசந்தி பூஜையும், மதியம் 12 மணிக்கு உச்சிக்கால பூஜையும், சாரஷ 5:30 மணிக்கு ஒரு சாரஷ பூஜையும், 8 மணி சுமாருக்கு 8 அதுதான் பூஜையும், 5 கால பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்றபடி இங்கே எல்லா விதமான பூஜைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஸ்தலத்தை நான் பூர்த்தி செய்கிறேன். என் பேர் சிவராஜ். நான் ஊட்டி நீலகிரி மாவட்டம் கம்பட்டி ஊர்லேருந்து வரல, ஊட்டி பக்கத்தில் இருக்குது. எனக்கு நிலவர் தெரிந்த வயசுலேருந்து சுமார் ஒரு 10 வயசுலேருந்து வரேன். எங்கள் அப்பா கூட இங்கே வந்திருந்தேன். அப்போத்துலேருந்தே எனக்கு இந்த கோயிலுக்கு வர்றது ரொம்ப பிடிக்கும். அப்போத்துலேருந்து நிறைய சேஞ்சஸ் எல்லாம் எங்கள் குடும்பத்தில் மாற்றம் ஆகிருக்கு. வேறு இது நம்ம நீலகிரிலேருந்து நிறைய பேர் இங்கே வந்துட்டுருக்குறாங்க. எந்த ஒரு கோரிக்கை வைத்தாலும் கோரிக்கை உடனே அது எங்களுக்கு அந்த ஆண்டவர் வந்து தீர்த்து வைப்பார். இந்த அவிநாசி லிங்கேஸ்வரர் எங்களுக்கு எந்த ஒரு பண்டிகை ஊட்டியில் பண்டிகை நடந்தாலும் பண்டிகை செஞ்சாலும் அந்த பண்டிகை முடிஞ்சிட்டு அவிநாசி லிங்கேஸ்வரருக்கு வந்து ஒரு பூசை கொடுக்காம எங்களுடைய அது வழக்கம். எங்களுடைய நீலகிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் அது ஒரு வழக்கம். இல்லை இங்கே வந்து கோயிலுக்கு வந்துட்டு போனால் எங்களுடைய பொருளாதார இதில் எங்கள் செய்யும் தொழிலை வந்து முன்னேற்றம் நடந்திருக்கு. வேறு நிறைய அது குறிப்பிட்ட சொல்லப்போனால் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. நிறைய சேஞ்சஸ் அது சொல்லிகிட்டே போகலாம். அந்த சேஞ்சஸ் வந்து இந்த பகவான் அருளால் வந்து நடந்திருக்கு. அது நிறைய சொல்லிகிட்டே போகலாம்.